தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. வணக்கம். இன்று நாம் காண இருக்கின்ற திருத்தலமானது மைசூர் சாமுண்டேஸ்வரி கோவில். இந்த கோவிலில் நவராத்திரி விழாவானது 10 நாட்களும் மிகவும் அற்புதமாக, அருமையாக கொண்டாடப்படுகிறது. இந்த கோவிலின் சாமுண்டேஸ்வரியை காணும்போதே மனதில் ஒரு பரவசம் உண்டாகும். மனம் அமைதி பெறும், மனம் மகிழ்ச்சி அடையும். இப்படி நாம் நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். இந்த கோவிலில் சென்று தரிசனம் செய்தவர்கள், மைசூருக்கு சென்றவர்கள் கண்டிப்பாக இந்த கோவிலை சென்று தரிசனம் செய்திருப்பார்கள். வாய்ப்பு கிடைப்பவர்கள் மைசூருக்கு சென்று இந்த அம்மனை தரிசனம் செய்யுங்கள். இந்த அம்மன் கர்நாடகா மக்களால் சாமுண்டேஸ்வரி நாததேவி என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்தான் அந்த மாநிலத்துடைய தெய்வம். இவர் துர்காதேவி, அரக்க மன்னன் மகிஷாசுரனை ஆண்ட இந்த மலையின் உச்சியில் வதம் செய்ததாக நம்பப்படுகிறது. பின்னர் இந்த இடம் மகிஷனின் இடம் என்று அழைக்கப்பட்டது. ஆங்கிலேயர்கள் இதை மைசூராக மாற்றி பின்னர் கன்னடத்தை மைசூராக மாற்றினர். சாமுண்டேஸ்வரி கோவில் ஒரு மத முக்கியத்துவம். சாமுண்டேஸ்வரி கோவில் ஒரு சக்தி பீடமாகவும் 18 சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. புராண காலத்தில் இந்த பகுதி குரோஞ்ச்பூரி என்று அழைக்கப்பட்டதால் இது குரோஞ்ச் பீடம் என்று அழைக்கப்படுகிறது. சதியின் தலைமுடி இங்கு விழுந்ததாக கூறப்படுகிறது. இந்த கோவிலின் கட்டிடக்கலை, இந்த மூல ஆலயம் 12ஆம் நூற்றாண்டில் ஹோய்சாலா வம்சத்தின் ஆட்சியாளர்களால் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. அதே நேரத்தில் அதன் கோபுரம் 17ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசின் ஆட்சியாளர்களால் கட்டப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. 1659ஆம் ஆண்டில் மலையின் 3000 அடி உயரத்திற்கு செல்லும் வகையில் 1000 படிகள் கொண்ட ஒரு படிக்கட்டு கட்டப்பட்டது. கருவறையில் அஷ்டபூஜா அல்லது 8 கைகளுடன் விளையாடும் சாமுண்டேஸ்வரியின் உருவம் உள்ளது. கோயிலில் நந்தியின், சிவனின் காளை மாலை பல படங்கள் உள்ளன. சிறிது தூரத்தில் ஒரு சிறிய சிவன் கோவிலுக்கு முன்னால் உள்ள மலையின் 700வது படியில் ஒரு பெரிய கிரானைட் நந்தி உள்ளது. இந்த உருவம் 1664ஆம் ஆண்டில் மைசூர் மகாராஜா தூதா தேவராஜ உடையார் அவர்களால் நிறுவப்பட்டது. சாமுண்டி மலைகளில் ஸ்ரீ மகாபாலேஸ்வரர் கோயில் மற்றும் ஸ்ரீ நாராயணசுவாமி கோவில் ஆகியவை உள்ளன. இந்த கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற, மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலமாக மைசூரில் விளங்குகிறது. இந்த கோவிலில் கொண்டாடப்படும் திருவிழாக்களை பற்றி காண்போம். ஆஷாடா சுக்கிரவரா, ஆஷாடா வெள்ளிக்கிழமை, நவராத்திரி மற்றும் அம்மானவர அம்மானவர வர்த்தந்தி அம்மானவர வர்த்தந்தி போன்ற திருவிழாக்களுக்கு இந்த ஆலயம் பிரபலமானது. ஆஷாட மாதத்தில் வெள்ளிக்கிழமைகள் குறிப்பாக புனிதமானதாக கருதப்படுகிறது. இந்த விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் திரள்வார்கள். இந்த மாதத்தில் கொண்டாடப்படும் மற்றொரு திருவிழா சாமுண்டி ஜெயந்தி. இந்த நாள் மைசூர் மகாராஜாவால் அம்மன்னனின் உற்சவ மூர்த்தியை பிரதிஷ்டை செய்த ஆண்டு நினைவு தினம் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தங்க பல்லக்கில் அம்மன் சிலை கோயிலை சுற்றி எடுத்து செல்லப்படுகிறது. சாமுண்டி ஜெயந்தி என்று இந்த அம்மனுக்காக ஒரு கொண்டாடப்படுகிறது. அந்த சாமுண்டி ஜெயந்தி அன்று அம்மனை தங்க பல்லக்கில் கொண்டு கோவிலை சுற்றி கொண்டு வருவார்கள் என கூறப்படுகிறது. இங்கு கொண்டாடப்படும் மிக முக்கியமான பண்டிகை நவராத்திரி. மைசூர் தசரா கர்நாடகாவின் மாநில விழாவாக கொண்டாடப்படுகிறது. தசரா என்பது இங்கு மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற ஒரு விழா. யாராவது தசரா விழாவிற்காக மைசூருக்கு சென்றிருந்தால், செல்ல வாய்ப்பு கிடைத்தவர்கள் சென்றிருந்தால் கண்டிப்பாக அந்த விழாவை சென்று கண்டு களித்து மனம் மகிழுங்கள்.
கர்நாடகாவின் மாநில விழாவாக கொண்டாடப்படுகிறது. இது கன்னடத்தில் நாத ஹப்பர் என்று அழைக்கப்படுகிறது. நவராத்திரியின் போது நவதுர்க்கைகள் எனப்படும் தெய்வத்தின் 9 வெவ்வேறு அம்சங்களை சித்தரிக்க சிலை 9 வெவ்வேறு வழிகளில் அலங்கரிக்கப்படுகிறது. காலராத்திரி தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட நவராத்திரியின் 7வது நாளில் மகாராஜாக்களால் நன்கொடையாக வழங்கப்படும் விலைமதிப்பற்ற நகைகள் மைசூர் மாவட்ட கருவூலத்திலிருந்து கொண்டு வரப்பட்டு சிலையை அலங்கரிக்க கோயிலுக்கு வழங்கப்படுகின்றன. மற்றொரு கோயில் மலையடிவாரத்தில் அமைந்துள்ளது. இது உத்தனஹள்ளியில் ஜுவலா மாலினி ஸ்ரீ திரிபுர சுந்தரி கோயில் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தேவி போர்க்களத்தில் அரக்கன் ரக்த பீஜனை வதம் செய்ய உதவிய சாமுண்டேஸ்வரியின் சகோதரியாக கருதப்படுகிறார். எனவே வாய்ப்பு கிடைப்பவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த ஆலயங்களை பற்றி ஷைன் குட் வைப்ஸ் சேனல் கமெண்ட்ஸில் கூறவும். ஷைன் குட் வைப்ஸ் சேனலை லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் செய்யவும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நவராத்திரியின் 4ஆம் நாளான இன்று நாம் காண இருக்கின்ற வடிவமானது மகாலட்சுமி சிங்காசனத்தில் வெற்றி திருக்கோலம். 5 வயது சிறுமிக்கு ரோகிணி வேடத்தில் பூஜிக்க வேண்டும். திதி சதுர்த்தி திதி. கோலம் அட்சதை கொண்டு படிக்கட்டு போல கோலமிட வேண்டும். பூக்கள் செந்தாமரை, ரோஜா மற்றும் ஜாதி பூக்களால் அர்ச்சிக்க வேண்டும். இன்று நாம் அர்ச்சனைக்கு பயன்படுத்த வேண்டிய பூக்கள் செந்தாமரை, ரோஜா மற்றும் ஜாதி பூக்கள். நைவேத்தியம் தயிர் சாதம், அவல் கேசரி, பால் பாயசம், கற்கண்டு பொங்கல், கதம்ப சாதம், உளுந்து வடை, பட்டாணி